ஒரு விவசாயி தன்னோட விவசாய நிலத்துல கோதுமையை பயிரிட்டிருக்காரு. அந்த கோதுமை செடிகளுக்கு இடையில ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குருவியோடைய குட்டி குருவிங்களும் அதே கூண்டுல தான் இருக்குது. வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக தாய்க்குருவி பறந்துடும். குழந்தைங்க மட்டும்தான் கூட்டுல இருக்கும். உணவு தேட சென்ற தாய்க்குருவி திரும்பி வந்து பார்த்த உடனே தன்னுடைய குழந்தைங்க முகத்துலலாம் ரொம்ப பதட்டம் இருந்ததை உணருது. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு அதோட குழந்தைங்க கிட்ட கேட்கும்போது அதோடைய குழந்தைங்க சொல்லுது, அம்மா, இன்னைக்கு அந்த விவசாயி வந்தாரு, வந்து இந்த கோதுமை செடிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராயிடுச்சான். அதனால நாளைக்கே அவருடைய பையனை வர சொல்லி மிஷினை விட்டு இந்த கோதுமை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலான்னு சொன்னாருமா அப்படின்னுச்சான். உடனே அந்த தாய்க்குருவி எந்த பதட்டமும் இல்லாம, சரி, நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் உணவு தேடுறதுக்காக தாய்க்குருவி போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் வீட்டு வந்து பார்த்துருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாருமே, ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி யாருமே அறுவடை பண்றதுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி குருவி உணவு தேடுறதுக்காக வெளியே போயிடுது. சாயங்காலம் வந்து பார்த்தா மறுபடியும் அதோட குழந்தைங்க எல்லாம், இன்னைக்கு அந்த விவசாயி மறுபடியும் வந்தாரு, நாளைக்கு வேலையாட்கள் எல்லாத்தையும் விட்டு இந்த கோதுமை எல்லாத்தையும் அறுவடை பண்ண போறதா சொன்னாருமா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த தாய்க்குருவி மறுபடியும் எந்தவித பதட்டமும் இல்லாம ரொம்ப நிதானமா சொன்னுச்சான், நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. அடுத்த நாள் இதே மாதிரி தாய்க்குருவி உணவு தேடுறதுக்காக வெளியே போகுது. சாயங்காலம் மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தா தன்னோட குழந்தைங்க சொல்றதை கேக்குது, இன்னைக்கு யாரும் வரல அறுவடை பண்ண அப்படின்னு. அடுத்த நாள் மறுபடியும் தாய்க்குருவி உணவு தேடுறதுக்காக வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா, அம்மா, இன்னைக்கு அந்த விவசாயி வந்தாரு, யாருமே இது வரைக்கும் அறுவடை பண்ண வராததுனால நாளைக்கு அந்த விவசாயியே அறுவடை பண்ண வரதா சொல்லிட்டாருமா அப்படின்னு சொன்னது. அந்த தாய்க்கு பொறுமையா சொன்னிச்சான், கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம வேற ஒரு கூடு மாறிடலாம் அப்படின்னுச்சான். அதே மாதிரி அடுத்த நாள் இந்த குருவி தன்னோட குழந்தைங்களோட வேற ஒரு கூட்டுக்கு போயிருது. இந்த விவசாயி அறுவடை பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாரு. இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஒரே சந்தேகம், அம்மா, நீங்க சொன்னதெல்லாம் நடக்குதே எப்படி அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தாய்க்குருவி சொன்னிச்சான், எப்பவுமே ஒருத்தவங்க தன்னை நம்பி இருக்கும்போது அந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எத்தனை தடவை அடுத்தவங்களுக்காக காத்திருந்திருப்போம், யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட வேலையை செய்ய இறங்கும் போது அந்த வேலை தடைபடவே தடைபடாது.